6th standard mathematics, term 2, chapter 1, exercise 1.3, challenge problems. Question number 9. The sum of three prime numbers is 80. The difference of two of them is 4. Find the numbers ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 3 ப்ரைம் நம்பர்ஸோடைய சம்மை பண்ணால் 80 வரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஏதோ ரெண்டு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 4 தான் இருக்கும், இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி பண்ணி நம்பர்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு 3 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு, அதாவது ஏதோ 3 நம்பருடைய சம், 3 ப்ரைம் நம்பருடைய சம் 80 இருக்குது. ஸோ அதில் ரெண்டு டிஃப்ரென்ஸ் 4 இருக்கணும்னா நியர்லி 40 ரேஞ்சுக்குள்ளே நம்பர்ஸை பாருங்கள். ஸோ 40 ரேஞ்சுக்குள்ளே நம்பர்ஸ்னால் 2 நம்பர் 40 இருக்குது. ஸோ 40 போட முடியாது, ஏன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஸோ 39 பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 38 பாட முடியாது. 37ம் 41 ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 40 ரேஞ்சுன்னு சொன்னேன். 40 ரேஞ்சுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து 40, 39, 38 எதுவுமே போட முடியாது. ஸோ 37ம் 41, 40க்கு அடுத்த நம்பரான 41 எடுத்தாச்சு. இதில் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். 37, 41, 8, 78 வந்துட்டா. இன்னும் 2 நம்பர் தான் நம்மளுக்கு தேவை 80 வரதுக்கு. ஸோ அது இந்த நம்பர்னு உள்ளதை கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை, 2 கூட ஆட் பண்ணாங்க. 2 இஸ் ஆல்சோ, அதாவது 2 இஸ் ஆல்சோ நம்மளுக்கு அது தான் ப்ரைம் நம்பர் தான். ஸோ 2 நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டா 80 கிடைக்கும். இப்போ இந்த 2 தான் டிஃபரன்ஸே பாருங்களேன். 41 - 37 4 இருக்கும். ஸோ 37 and 41 have difference 4. Adding these 3, இந்த 3 நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? gives 80. இந்த 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 80 கிடைக்குது. ஸோ என்ன சொல்லிடலாம்? இந்த 3 நம்பர்ஸ் வந்து the 3 numbers are என்னன்னா 2, 37 and 41 சொல்லி சம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.